ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட் எடுத்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகுமா? ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகுமா? ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க ஒன் சைட் லவ் ரீடிங் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒன் சைட் லவ்வுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Queen of Wands, okay. Nine of Wands, Knight of Wands, Five of Pentacles, Two of Cups, Six of Wands, okay. Devil, Nine of Pentacles, Chariot, okay. Page of Pentacles, World, Seven of Cups, okay. So bottom of the deck, Wheel of Fortune. Hierophant, okay. King of Pentacles, okay. Tower, Strength, Chariot, World, Eight of Wands, okay. Five of Wands, okay. Ace of Pentacles, Seven of Wands, Empress, Page of Pentacles, Wheel of Fortune, okay. ஓகே, ஸோ இன்றைக்கி வேலை இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆப்போசிட் இருக்க போஸ்டிங்கிறது உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷனோ இல்லைங்க ஒரு கான்டாக்டோ பாசிபிள் ஆகுமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது போஸ்டேஸ் ரீடிங் கிடையாது, இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஓகே, தென் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ஸோ வீடியோ கண்டினியூஸாக போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கும் ஆசை தான் கண்டினியூஸாக வீடியோ போட, பட் சம் சுச்சுவேஷன்ஸ் வீடை சுற்றி ஃபங்க்ஷன் இருக்க டைமில் ஸோ பாட்டு போடுறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வீடியோ போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு, பட் மேக்ஸிமம் நான் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே தென் இது வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கும் ரெசனேட் ஆகும். ஒன் சைடு லவ்வாக இருந்தாலும் கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸோ நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் ஃபீல் ஆகலாம், இந்த ஒரு பர்சனை நான் எதுக்கு மீட் பண்ணேன், இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் எதுக்கு கடந்து வந்தாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இந்த வீடியோ யாருக்கு ரெசனேட் ஆகுன்னு நமக்கு தெரியலை, பட் இந்த வீடியோ ரெசனேட் ஆகுதா கரெக்டாக இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகணுங்கிறது விதி. இப்போது இந்த உலகத்தில் 100 கோடி பர்சன்ஸ் இருக்காங்க, 100 கோடி அதுக்கு அதிகமாக இருக்காங்க, பட் நம்ம லைஃப்பில் 100 கோடி பேர் என்ட்ரு ஆகலை. சம் பீப்புள்ஸ் மட்டும், சம் ஸ்பெஷல் பர்சன்ஸ் மட்டும் நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகுறாங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம தலையில் எழுதப்பட்டதாகும் அவங்க நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகணும். ஸோ அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு சில லெசன்ஸ் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிருக்காங்க அப்படின்னா அது விதியாகும். உங்களுக்கு
சில டைம் உங்களுக்கு நிறைய டவுட் இருந்திருக்கலாம், இவ்வளோ டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைங்க, இவ்வளோ ஒரு நெகட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைங்க, ஒரு சொட்டு கூட பீஸ் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் எதுக்கு கடந்து வந்துச்சு, நம்மள நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஓகே, நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு போர்ஷன்ஸும் நமக்கு அது நம்ம தலையில் எழுதின போர்ஷன் தான் நம்ம லைஃப்பில் என்ட்ராவாங்க. அது கார்மிக்காக இருக்கலாம், ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம், சோல்மேட்டாக இருக்கலாம். நம்ம லைஃப்பில் என்ட்ராகக்கூடிய ஒவ்வொரு போர்ஷன்ஸும் நமக்கு சில லெசன் லேர்ன் பண்ணி கொடுக்க வந்தவங்க தான். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கடந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களால ஒரு சில லெசன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கலாம், இல்லை உங்களால் அவங்களுக்கு சில லெசன் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கலாம். ஸோ நீங்களும் அவங்களும் சேரணும், மீட் பண்ணணும், உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் என்ட்ராகணும் விதி, அது ஷோர். ஓகே, அது உங்களுக்கு சம்டைம் ஃபீல் ஆகிருக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, உங்களை சுற்றி எத்தனையோ பர்சன்ஸ் இருந்தாலும் நமக்கு இப்போ நம்மளை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் நமக்கு 1000 பேருக்கு மேலே ஒரு ட்ரஸ்ட் வராது. ஓகே, ஒரே ஒரு பர்சன்கிட்ட மட்டும் நமக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். ஆத்மார்த்தமாக இவங்களை நம்ம நம்புவோம். இன்னும் லெவலில் நமக்கு அது நமக்கு சொல்லி கொடுக்கும். மேஸ் இந்த ஒரு பர்சன் நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம், இந்த ஒரு பர்சனை நம்பி எல்லா விஷயத்தையும் ஒப்படைக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சன்கிட்ட நம்ம எல்லாத்தையும் திறந்து சொல்லலாம். ஸோ அது நமக்கு எல்லாருக்கிட்டையும் நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்காது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நெகட்டிவாக தான் இருப்பாங்க. நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அடுத்தவங்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறது. பட் நமக்கு எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஹோம்லி வைப்ஸ் நமக்கு ஃபீல் ஆகுது. நம்மளோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு போஸ்ட் கூட பல கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவர்கிட்ட எதையும் ஓப்பனாக ஷேர் பண்ணலாம், ஒரு ஃப்ரெண்ட்லியாக இவர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ இவருக்கு கூட உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு, அது உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஒரு சோகமான ஒரு சுச்சுவேஷன், எவ்வளோ நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தாலும் ஆப்போசிட் இருக்கிற போஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு புன்சிரிப்பு உங்கள் முகத்தில் வரும். இல்லை அவங்க கூட ஒரு 10 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு சொர்க்கம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இவங்க கூட உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் பல தடவை ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி ஃபேமிலி லைஃப்பில் நிறைய கெரியர் வைஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் வைஸாக இருக்கட்டும், இவரோட கெரியர்லேயே இருக்கட்டும், ஃபினான்ஷியல் இவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு உண்டு. கடன்கள் நிறைய இருக்கலாம், இல்லைங்க இவரோட கெரியர் ஓகே இல்லாமல் இருக்கலாம். ஸோ கெரியரில் இவருக்கு இல்லைன்னா இவரோட பிஸ்னஸ் ஏதோ ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் லாஸ் ஆகி போயிருக்கலாம். ஸோ இவருக்கு கெரியர் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால ஒரு சிலருக்குல எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு இந்த பர்சன் உங்களை விட்டுட்டு அதனால மூவ் ஆன் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் நீங்கள் மீட் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்கலாம். நீங்கள் ஆக்சுவலி இந்த பர்சன் நீங்கள் மீட் பண்ணது ஆன்லைன் ஆக்சுவலி உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் வழியாக கம்யூனிகேஷன் நீங்கள் மேக்ஸிமம் பண்ணியிருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். இந்த ஒரு பர்சனுக்கு கெரியரில் ஃபினான்ஷியலி இவர் ரொம்ப லாஸ் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு உண்டு. ஸோ அவங்க போனப்பறம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லைங்க ஒரு ஈக்குவல் கிவன்டே கொடுத்துல இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அங்கே போனப்பறம் ஃபுல்லாக இவர் கெரியர் பிஸ்னஸ் அந்த மாதிரி மைண்டை இவர் டைவெர்ட் பண்ணிட்டு உண்டு. உங்களுக்கான ஒரு அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவன்டேக்கு இவர் கொடுத்துருக்கலாம். பட் இவர் உங்களை விட்டுட்டு போன பிறகு இவங்க உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவன்டே கொடுத்துட்டு இல்லை. ஸோ பல தடவை நீங்கள் நான் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுத்தேன், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நான் இவங்களை ஸ்நேகிச்சேன், ஏன் இந்த ஒரு பர்சன் என்னோட ஸ்நேகம் புரியல, என்னோட வேல்யூ ஏன் புரியலை, ஏன் என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க. பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு டவுன் ஆகிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஓகே, மேபி உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கிடச்சிருக்கும், கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஓகே செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஓகே, ஏன்னா மேபி நீங்கள் இந்த டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இன்றைக்கி நார்மலாகவே நீங்கள் செல்ஃப் லவ் கொஞ்சம் ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு அதுலேருந்து நீங்கள் நார்மலாகவே நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. பட் கம்ப்ளீஷன் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்ன சொல்கிறது, உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ட்ரஸ்ட் உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு, இந்த ஒரு பர்சன் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு, யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு. இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு. ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. நான் இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணது, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ட்ராவல் பண்ணது, கடந்து வந்தது எல்லாமே அது யூனிவர்ஸோட ஒரு பிளெஸ்ஸிங் ஒரு நடந்த ஒரு விஷயம். என்னையும் அவங்களையும் சேர்த்து வச்ச ஒரு யூனிவர்ஸ் மறுபடியும் எங்களுக்குள்ள ஒரு ரியூனியன் பாசிபிள் ஆகும், இல்லைங்க ஒரு காண்டாக்ட் ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். அந்த ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்கு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க நம்ம சொல்லலாம்.
ஓகே. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு பல தடவை நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி இது நடக்குமா நடக்காதா ஃபுல் நெகட்டிவ் தாட்டில் நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அப்படி இல்லை நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் மேபி உங்களோட சோல் உங்களை பக்காவாக கெயிட் பண்ணுறது நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு போன பிறகு உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்திருக்கலாம். ஓகே. பல தடவை நீங்கள் இந்த ஒரு போஸ்டரை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மைண்டுக்கு எதை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை தான் நீங்கள் அவுட்புட்டாக பெற போகிறீங்க. மைண்டுக்கு கொடுக்குற இன்புட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். மைண்டுக்கு கொடுக்குற இன்புட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அவுட்புட் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். அப்போது நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி இந்த ஒரு போஸ்டரை பற்றி நீங்களும் நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு உண்டு, ஆப்போசிட் இருக்கிற போஸ்டர் நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம். அப்போ நம்ம மைண்டுக்கு நெகட்டிவ் கொடுக்கும்போது நமக்கு அட்ராக்ட் ஆனது என்னவாக இருக்கும், நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ 2 பேரும் நெகட்டிவ் உங்கள் மேலே அவங்க மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு அவங்க மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் 2 பேரும் நெகட்டிவாக திங்க் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் நெகட்டிவான சுச்சுவேஷன் 2 பேரும் அட்ராக்ட் பண்ணிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அப்படி இல்லை, பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு உங்களோட சோல் உங்களுக்கு சில விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கலாம், பாசிட்டிவாக சொல்லிக் கொடுக்கலாம், நம்ம சொல்லியிருக்கலாம் நினைக்கலாம். ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க, ஒரு கோயிங் வித் ப்ளோ சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கிறீங்க. யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும் கட்டாயம். ஏன்னா இந்த அளவுக்கு ஏன்னா நான் கொடுத்த ஒரு லவ்ங்கிறது ஒரு அன்கண்டிஷனல் லவ், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு லவ். இந்த ஒரு போஸ்ட்கிட்ட எதையுமே நான் டிபெண்ட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஸ்நேகத்தை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணேன். உண்மையான காதலுக்கு சக்தி இருக்குது. ஸோ என்னோட காதலுக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் எங்கேயும் போக மாட்டாங்க கட்டாயம். ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு செப்பரேஷன் இருக்குது, அது ஒரு செப்பரேஷனுங்கிறது எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் இம்பார்ட்டன்ட் ஆகணும். இந்த ஒரு செப்பரேஷன் தான் உங்களுக்கு அவங்களோட வேலையும் அவங்களுக்கு உங்களோட வேலையும் மனசில் ஆகும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செப்பரேஷன் ஒன்று வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்நேகத்தோட டீப் கனெக்ஷன் என்ன, இந்த ஒரு ஸ்நேகம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் 2 பேருக்கும் மனசில் ஆகும். புரியுது? செப்பரேஷனுங்கிறது நீங்களாக கொண்டு வரது கிடையாது, அது யூனிவர்ஸாகவே கொண்டு வரதாகும் 2 பேருக்கும் வேல்யூ வரது மனசில் ஆகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு செப்பரேஷனில் நீங்கள் உங்களோட வேல்யூ வரத்து நீங்கள் மனசிலாக்கிட்டு உண்டு, நெகட்டிவாக நீங்கள் இருந்துட்டு உண்டு. நான் இல்லைன்னு சொல்கிறேன், நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நெகட்டிவாக, ஏன்னா இந்த போஸ்ட் இருக்கிற ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ அதனால இந்த உங்களுக்கும் மேபி நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க ஆப்போசிட் இருக்கிற போஸ்ட் நெகட்டிவாக திங்க் பண்ணியிருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணல, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியல அப்படின்னா பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் எழுதுங்க, இல்லைனா சொல்லுங்கள். கட்டாயம் நீங்கள் மைண்டுக்கு எதை இன்புட்டாக கொடுக்குறீங்களோ அதுதான் அவுட்புட்டாக நீங்கள் பெற போகிறீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் யாருமே இந்த பர்சன் இப்படி ஆகும் அப்படி ஆகும், எனக்கு இவ்வளோ சுச்சுவேஷன் இருக்குது, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது, அவங்க தேர்ட் பார்ட்டி இந்த ஒரு பர்சனை கொண்டு போயிட்டாங்க, என் லைஃப்பில் இவங்க கடந்து வர மாட்டாங்க. ஸோ எந்த காரணத்துக்கு கொண்டு மைண்டுக்கு நெகட்டிவ் கொடுக்காதுங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், ஆப்போசிட் இருக்கிற பர்சன் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் வேணும், இல்லைங்க ஒரு காண்டாக்ட் வேணும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் அந்த ஒரு பர்சனை மட்டும் தான் நீங்கள் திங்க் பண்ணவே தவிர தேர்ட் பார்ட்டி ஃபோர்த் பார்ட்டிலாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். டைம் வேஸ்ட் ஆகும், எனர்ஜி வேஸ்ட் ஆகும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த போஸ்ட் கொடுத்து கம்யூனிகேஷன் வேணும், காண்டாக்ட் வேணும்னா நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் வந்து அப்ரிமேஷன்ஸ் எடுத்துங்க. இல்லைன்னா பாசிட்டிவான ஒரு மைண்டுக்கு பாசிட்டிவான இன்புட்டை கொடுங்க. நீங்கள் மைண்டு எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே ஃபுல்லாக காலை எடுத்து நைட்டு வரைக்கும் தேவையில்லை ஏதாவது விஷயத்த மைண்டை போட்டு திங்க் பண்ணி யோசித்து என்ன யோசிக்கிறீங்கன்னு கூட தெரியாமல் எதையாவது பிடிச்சி யோசிக்கிறது, அது அப்படியே நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகுறது. ஓகே, உங்களால் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியல அப்படின்னா பாசிட்டிவான அப்ரிமேஷன் எழுதுங்க, இல்லைன்னா பாசிட்டிவான வார்த்தைகளை வாயில் இது சொல்லுங்கள். ஏன்னா பாசிட்டிவான விஷயங்களுக்கு நம்ம மைண்டுக்கு பாசிட்டிவ் கொடுக்க நம்ம லைஃப்பில் பாசிட்டிவான விஷயங்கள் அட்ராக்ட் ஆகும். ஸோ தயவு செஞ்சு நடக்காது, சாத்தியம் இல்லை, வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை பேசாதுங்க. நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க, கோயிங் வித் ப்ளோ சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு உண்டு. உங்களோட சோல் உங்களுக்கு இந்த பர்சனை பற்றியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பாசிட்டிவாக கெயின் பண்ணுது உங்களோட சோல். ஓகே. ஸோ உங்களோட சோல் சொல்கிறது கேட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பாசிட்டிவ் ஆகிட்டு உண்டு, பீஸ் ஆகிட்டு உண்டு, பேஷன்ஸ் ஒரு வைப்ரேஷனில் வெயிட் பண்ணிட்டுங்க. நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடக்கும், அது யூனிவர்ஸ் நடக்க வைப்பாங்க. பட் நான் அது வரைக்கும் என் லைஃப்பில் என்னோட சந்தோஷத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு என் லைஃப்பை நான் பார்த்துட்டு முன்னோட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அந்த வைப்ரேஷன் நிற்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. ஸோ நமக்கு இன்னொரு விஷயம்னா இந்த வீடியோ யாருக்கு ரெசனேட் ஆக நமக்கு தெரியலாம். பட் இது ஒரு பர்சன் பயங்கர லாயனான ஒரு பர்சன் ஆகும், ட்ரெடிஷ்னல் பர்சன், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ஃபேமிலி மேன் நம்ம சொல்லலாம், பக்கா டீசனான ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். ஏன்னா
இந்த இந்த வீடியோ யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்களுக்கு கட்டாயம் தெரியும் இந்த ஒரு பர்சனை பற்றி. ஓகே, ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் இந்த ஒரு பர்சனுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க, இல்லைங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது உயிர் போகிற வரைக்கும் அதை மைண்டில் வச்சு ஜீவிக்கக்கூடிய ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும். இந்த விஷயம்னா நமக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் உண்டோ அதே அளவுக்கு ஸ்நேகம் இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. ஓகே, சேம் எனர்ஜி உள்ள ஒரு 2 கேரக்டர் ஆகும். நீங்கள் 2 பேரும் மேபி ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் சோல்மேட்டாக இருக்கலாம். சேம் எனர்ஜி, 2 திங்கிங் ப்ராசஸ் சேமாக இருக்கும். 2 பேரும் சொல்லிக்காமலே சேம் ட்ரெஸ் போட்டுட்டு வர்றது மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆப்போசிட் பர்சன் அந்த விஷயத்தை பேசுவாங்க. சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்நேகம் உண்டோ ஈக்குவல் ஸ்நேகம் இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் ஸ்நேகத்தை ஹைட் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இவரோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், எல்லாம் இவர் ஹைட் பண்ண காரணம் என்னென்னா உங்களுக்கு இவருக்கு ஒரு ஃபியர் உண்டு. ஓகே, என்ன ஃபியர் உண்டு அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு சில விஷயங்கள் மனசில் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு லாங் டிஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க, இல்லைங்க ரிலேஷன் செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனுக்கு ஒற்றப்பட்டு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இவருக்கு கொடுத்த ஒரு ஸ்நேகம் அன்கண்டிஷனல் லவ். ஒரு அம்மா ஒரு பையனுக்கு ஒரு ஸ்நேகத்தை கொடுக்குறாங்கன்னா அதில் எந்த ஒரு கள்ளமோ ஒரு கபடமோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு ஒரு அன்பை கொட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்நேகத்தை இந்த ஒரு பர்சனுக்கு கொடுத்துட்டு உண்டு. ஸோ அப்போ இவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு போன பிறகு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆன பிறகு இவருக்கு லைஃப்பில் இந்த மாதிரி ஸ்நேகம் கொடுக்கறதுக்கு இவருக்கு லைஃப்பில் யாரும் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, உங்களை மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இவருக்கு ஒற்றப்பட்டு நிற்கிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னோடய ஃபீலிங்ஸ்க்கும் எமோஷன்ஸ்க்கும் யாருமே இல்லை, நான் ஒத்தைக்கானு, என் லைஃப் இனி ஒத்தைக்கானு, எனக்கு என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒற்றப்பட்டு நிற்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன். இவர் 1000 பேர் கூட்டத்தில் இருந்தாலும் இவரை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லைங்க ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்கலாம், ஃபேமிலி சுற்றி இருக்கலாம் இவரை சுற்றி. பட் என்ன இடத்துல இவருக்கு நான் ஒற்றைக்கானு, எனக்கு யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நான் சொல்லாமலே என்னோடய வலி வேதனை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா சில பர்சன் கிட்ட நம்மளோட ப்ராப்ளத்தை சொன்னால் தான் புரியும். ஆனால் சில பர்சன்ஸ் கிட்ட சில ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லாமலே ஆப்போசிட் இருக்கிற பர்சன் நம்மளோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இவர் சொல்லாமலே இவரோட ப்ராப்ளம்ஸ் என்னென்னு உங்களுக்கு இங்கே மனசில் ஆகும். அது உங்களுக்கு சோல் லெவலில் மனசில் ஆகலாம். அதே மாதிரி இப்போ இவருக்கு ஒற்றப்பட்டு இவர் நிற்கிறார், இவரை புரிஞ்சுக்கிறதுக்கு இவர் யாரும் இல்லைன்னு இவருக்கு ஃபீல் ஆகுது இந்த ஒரு செப்பரேஷனில். ஓகே, இதில் ஒரு சிலவங்களுக்கு எல்லாம் இருக்குல்ல, ஒரு சிலவங்களுக்கு காஸ்ட் ரிலீஜியன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், சொசைட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதனால இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டோம், இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எல்லாருக்குள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிச்சி ஒரு எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு, அப்படி இல்லைன்னா ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் இல்லை. ஓகே, ஏன் இவர் உங்களை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு, இல்லைங்க எல்லா சோஷியல் மீடியாவில் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டுன்னா ஆணு கரண்ட் சுச்சுவேஷனில் ஹாப்பி கிடையாது. ஓவர் திங்கிங், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கர டிப்ரெஷன். இவருக்கு என்னன்னா ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சு சிலவங்களுக்கு அது கோவமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நம்மளோட கஷ்டம் நஷ்டம் ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாத்தையும் நம்ம ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நமக்கு இங்கே ஃப்ரீயாக இருக்கும். மைண்டாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும், அது ஃப்ரீயாக இருக்கும், ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் உள்ள சப்ரஸ் பண்ணி வச்சு ஆளுக்கு அது கோவமாக டென்ஷனாக வெளியேறுது. எனி டைம் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி கூட இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கத்துறது, கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது. கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஓவர் திங்கிங் பண்ணி ஸ்ட்ரென்த்னா நம்ம சொல்லலாம், இன்னர் ஸ்ட்ரென்த் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கர டிப்ரெஷன், யாரு கூடயும் ஒத்து போகலை. அப்படி வேலை செய்கிற இடத்துல ஃபைட்டிங், இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஃபைட்டிங், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் ஃபைட்டிங். ஸோ யாருக்கிட்டே கரண்ட் சுச்சுவேஷனில் ஒத்து போகலை. காரணம் எனக்கு கேட்குறது, இவர் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு இவர் ஷேர் பண்ணுறதுக்கு இவருக்கு யாரும் இல்லை நம்ம சொல்லலாம். நீங்கள் இருக்கிற வரைக்கும் இவர் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டு உண்டு, இவருக்கு மன பாரம் குறைஞ்சிட்டு. பட் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே,
இன்னொரு விஷயம் இவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் சிச்சுவேஷனில் இவர் ஆக்சுவலி இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, இவர் எவ்வளோ தூரம் இவர் உங்களை அவாய்ட் பண்ணாலும், இவர் எவ்வளோ தூரம் உங்களை வேண்டான்னு வச்சாலும், இந்த ஒரு போர்ஷனை காலை பிடிச்சி நீங்கள் தொங்கிட்டே இருப்பீங்கன்னு இந்த போர்ஷன் நினச்சிட்டுண்டு. ஏன்னா இவரோட மைண்ட் தாட்டில் என்ன நினச்சிட்டுன்னா, நான் இல்லைங்க இந்த ஒரு போர்ஷனால் ஜீவிக்க முடியாது, நான் எந்த எல்லைக்கு போனாலும் அப்போஸ் இருக்கிற போர்ஷன் வந்து என் பின்னாடி வருவாங்க, என்னை விட்டுட்டு அவங்களால சந்தோஷமாக ஜீவிக்க முடியாதுன்னு இவர் ஒரு தாட் இவருக்கு மைண்டில் வச்சுட்டுண்டு. பட் அந்த ஒரு தாட்டை கரண்ட் சிச்சுவேஷன் இங்கே பிரேக் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட மைண்ட் என்னன்னா, நீங்கள் அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணி கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கோயிங் வித் ப்ளஸ் சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கிறீங்க, எதுக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணல. இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் போடுறது, ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் போடுறது ரொம்ப ஹாப்பியாக அவரோட பார்வைக்கு தெரிஞ்சிட்டு உண்டு. ஓகே, அப்போ இவர் ஆக்சுவலி இவர் நினச்சிட்டோம்னா, இவனால் மட்டும் இப்படி ஹாப்பியாக இருக்க முடியுது, இவன் எப்படி ஹாப்பியாக இருக்கு, ஒரு டைமில் நான் இல்லைங்கி ஹாப்பி இல்லை, சந்தோஷம் இல்லை, செத்துருவேன் அப்படிலாம் சொன்ன ஒரு கேரக்டர் இன்றைக்கி எப்படி நம்ம இல்லாமல் இவங்க ஹாப்பியாக இவளால் ஜீவிக்க முடியுது, அந்த ஒரு ஈகோவும் உண்டு. அதனால இவருக்கு ஓவர் திங்கிங் பண்ணி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, அதில் இவர் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுறாரு. ஓகே, பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுறாரு. பட் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு மடியானு, நீங்கள் வரட்டும்னு மடி. ஓகே ஓகே ஸோ மேபி கரண்ட் சுச்சுவேஷன் இவர் மேபி லாங் டிஸ்டன்ஸ் போயிருக்கலாம், கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணி கெரியரை சம்பாதிச்சிருக்கலாம், ஃபினான்ஷியலி ஓகே ஆகிருக்கலாம். பட் இவருக்கு எமோஷ்னலி இவரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ, எமோஷ்னலாக இவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்கோ இவருக்கு அவங்கள விட்டால் யாரும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, பட் ஆளு ஹைட் பண்ணுறாங்க மீன்ஸ் அவரை பொறுத்த மட்டும் என்னென்னா, நீங்கள் வரட்டும், நானாக போனால் சரியில்லை. ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் இவர் என்ன வேணாலும் பண்ணுவார். ஓகே, இவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவார், இவர் என்ன வேணாலும் பண்ணுவார். பட் இவர் என்ன பண்ணாலும் நீங்கள் இவரை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஓகே, இவர் என்ன பண்ணாலும் இவர் கூட கடைசி வரைக்கும் நீங்கள் நிற்கணும், நீங்கள் இவரை விட்டுட்டு போயிடக்கூடாது. அப்போ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் இவர் ஹாப்பியாக இருக்கிறது இவருக்கு பிடிக்கல நம்ம சொல்லலாம். ஓகே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது இவருக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள். இவரை பொறுத்த மட்டும் இவரோட மைண்ட் தாட் அதுதான். இவர் என்ன வேணாலும் பண்ணுவார், உங்களை பிளாக்ல போடுவார், உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, இல்லை உங்களை வந்து கோவப்பட வைப்பாங்க, டென்ஷனாக வைப்பாங்க. இவர் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இவரை விட்டுட்டு நீங்கள் போயிடக்கூடாது, கடைசி வரைக்கும் இவருக்கு கூட நீங்கள் நிற்கணும். ஓகே, இப்போ ஒருத்தவங்க வேணும் அப்படின்னா ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக், இந்த மாதிரி தாட்ஸ் லாஸ்ட் வரைக்கும் இந்த ஒரு பர்சனை கூட வேணும் அப்படின்னா ஸ்நேகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், நமக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக், நமக்கு ஒரு வேலையை கொடுக்கணும். பட் இவர் என்ன வேணாலும் பண்ணுவார், நீங்கள் இவர் கூட நிற்கணும். அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஸ்நேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன் உண்டு, அதெல்லாம் ஹைட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா அது ஒரு ஃபியர் ஆகும். ஓகே, ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன் உங்கள் மேலே கரண்ட் சுச்சுவேஷனில் உண்டு. ஓகே, ஸோ அதனால் இவருக்கு ஆக்சுவலி உங்கள் மேலே கரண்ட் சுச்சுவேஷன் இவர் உங்ககிட்ட பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. உங்களோட நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்கன்னா இவர் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க, கோயின் வித் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கிறீங்க, எதுக்குமே நீங்கள் ஃபீல் பண்ணல. ஸோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இவர் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டோம். இவருக்கு பயங்கரமாக உங்கள் மேலே ஃபிசிக்கல் அடிக்ஷன் நமக்கு உண்டுன்னு சொல்லலாம். ஸோ இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒருத்தவங்க ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ண முடியும்? இவர்கிட்ட கம்யூனிகேஷன் உங்களுக்கு கட்டாயம் பாசிபிளாக. கம்யூனிகேஷன் எப்போ பாசிபிள் ஆகிற 15 டேஸில் இல்லைங்க 15 ஹவர்ஸில் கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். நான் சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷனை நீங்கள் நிற்கிறீங்க, எதுக்கும் ஃபீல் பண்ணல. ஸோ இன்றைக்கி உள்ள ஒரு நாளை பார்த்துட்டு அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. ரிலேஷன்ஷிப்பை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணல, இந்த போஸ்டரை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணல, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க. தென் இந்த போஸ்டரை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க. யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு அப்படின்னா கட்டாயம் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். 15 டேஸில் இல்லைங்க 15 ஹவர்ஸில் பாசிபிள் ஆகும். ஒரு சிலவங்களுக்கு 8 டேஸில் 8 வீக்ஸில் இல்லைங்க 8 ஹவர்ஸில் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இட் மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா இவர் உங்களை நேரில் வந்து மீட் பண்ணி இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு இந்த செப்பரேஷனில் இவரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ இவரை புரிஞ்சுக்கிறதுக்கோ கேர் பண்ணுறதுக்கோ யாரும் இல்லை. இவருக்கு உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட லவ் மனசிலாகுது, உங்களோட வேல்யூ மனசிலாகுது, நீங்கள் கொடுத்த கேரிங் எந்த அளவுக்கு இவருக்கு மனசிலாகுது. ஸோ உங்களை மாதிரி கேர் பண்ணுறதுக்கு இவருக்கு லைஃப்பில் யாருமே இல்லை. ஸோ இந்த ஒரு கேரிங் எனக்கு லைஃப் லாங் இவருக்கு வேணும்னு இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஓகே, நேற்று வரைக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணட்டும், நீங்கள் வரட்டும் இவர் இருந்திருந்தா அப்படின்னா இவர் கட்டாயம் வருவார்.
இன்னொரு விஷயம், சிலவங்களுக்கு காஸ்ட், ரிலீஜன், ஃபேமிலி, சொசைட்டி இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மேரிட்டல் அஃபேர், ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது, அதனால் இவர் உங்களை பல தடவை சூஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். ஏன்னா இவர் நமக்கு ஆக்ஷன் கார்டு நமக்கு 2 times வந்திருக்கு. ஸோ ஆக்ஷன் இவர்கிட்ட ஒரு ஆக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம், கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவருக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, இவருக்கும் கம்ப்ளீஷன் உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. இவருக்கு லைஃப்பில் எத்தனையோ கோடி பீப்புள்ஸ் இவருக்கு இருந்தாலும் இவருக்கான ஒரு சொந்தம், இவருக்கான ஒரு ட்ரஸ்ட்டு, இவருக்கான ஒரு ஹோம்லி அது நீங்கள் தான். அதனால் இவர் லைஃப்பில் உங்களை கூட்டிகிட்டு கொண்டு போகணும்னு இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஸோ கமிட்மெண்ட், மேரேஜ் பாசிபிள் ஆகிறவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் பாசிபிள் ஆகும். அப்படி இல்லைன்னா காண்டாக்ட் கட்டாயம் வரும். ஓகே, பட் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் இருக்கோ, எந்த அளவுக்கு நீங்கள் பேஷன்ஸில் இருக்கிறீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஸோ ஒரு சிலவங்க ஆக்சுவலி எனக்கு 2 or 3 days கண்டினியூஸாக ஒரு மெசேஜ் என்னன்னா ஒன்லி இங்கிலீஷில் பேசுங்க, ஒன்லி தமிழில் பேசுங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டேங்க. ஓகே, ஒரு விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது நம்மளோட லாங்குவேஜ் இந்த மாதிரி ஆகிடுச்சு. நம்ம பேசும்போது யாருமே யோசித்து பேசுகிறது கிடையாது. ஸோ டேரோகார்ட் ரீடர்ஸ் யாராக இருந்தாலுமே அப்போ தான் டேரோகார்ட் நம்ம கார்டு எடுத்து வைக்கிற டைமில் நமக்கு அந்த கார்டு இன்டியூஷன்ஸ் நமக்கு என்ன சொல்லுதோ ஸோ அதை நம்ம ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறதாகும். ஸோ இந்த டைமில் போய் நான் இது தமிழா, இது இங்கிலீஷா, இப்படி எனக்கு யோசிச்சுட்டு இருக்க டைமில் எனக்கு மைண்ட் ஒர்க் ஆகாத நம்ம சொல்லலாம். ஸோ என்னோடய லாங்குவேஜ் இதுதான். ஸோ நம்ம இப்படி தான் சொல்கிறது. ஸோ மேக்ஸிமம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே 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 இந்த நாளைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் பயம் உண்டு. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களா, வந்தால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டிங்களா, இல்லைங்க வந்தால் அதே அளவுக்கு ஸ்நேகம் நீங்கள் கொடுப்பீங்களா, அவருக்கு ஒன்றும் தெரியலை. ஆள் வந்தாலும் பயந்து உங்ககிட்ட வருவாங்க. ஸோ நீங்கள் அவங்க செல்ஃப் லவ்வில் நீங்கள் அவைலபிள்னு காட்டிக்காதுங்க. ஹை வைப்ரேஷன் இல்லைங்க. ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். A letter important, G letter important, R letter important, O letter important. இந்த லெட்டர்ஸ் 4 லெட்டர்ஸ் ஆகும். ATOR. இந்த லெட்டரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேம்லேயோ ஸ்டார்டிங்லேயோ ஃபினிஷிங்லேயோ மிடில்லையோ இருந்தால் கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக ரெசனேட் ஆகும். 10 ஓகே. தென் 777 பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 10 777. ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட். ஓகே, மேபி ஒரு சிலருக்கு 55 ஏஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. 21 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெசனேட் ஆகும். 21. ஓகே, தென் இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் கிடையாது, மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.